இப்போ மேங்கோ ஸ்டிக் ஐஸ்கிரீம் வீட்டில் எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்னு சொல்லித்தரேன். ஒரு மேங்கோ எடுத்துக்கோங்க, நல்ல பழுத்த பழமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது ரொம்ப குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சீசனில் தான் பண்ண முடியும். அடுத்து 1 வருஷம் ஆகும். கடையில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வீட்டிலையே பண்ணலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். போட்டு இதில் கொஞ்சம் பால் விடுங்க. வேணும்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீமும் போட்டுக்கலாம். இப்போ வேண்டாட்டா விட்டுடலாம். அப்படியே தான் நமக்கு சர்க்கரை போட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டு கொஞ்சம் பால் விடுங்க. கொஞ்சம் பால் விட்டு சர்க்கரை போட்டு தண்ணி விடுங்க. வேணும்னா இதில் வந்து நீங்கள் அந்த பாதாம் மிக்ஸுக்கு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கலர் வந்து நல்லா வரும். வேறு ஏதாவது கலர் போடுறதுக்கு பதிலாக அந்த பாதாம் மிக்ஸ் ஆட் பண்ணால் இந்த மேங்கோ கலர் நல்லாவே வரும். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இதில் நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணலாம், மில்க் மைட் ஆட் பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளரில் விடுங்க. டம்ளரோ இல்லை வந்து இதுக்கு மோல்டு வச்சுருந்திங்கன்னா அதில் போட்டு ஒரு குச்சியை சொருகிடுங்க. சொருகிட்டு ஃப்ரீசரில் கொண்டு போய் வச்சுருங்க. வச்சு நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும். ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து வெளியில் எடுங்க. வெளியில் எடுத்து ஒரு 2 செகண்ட் வெளியில் வச்சிங்கன்னா தான் எடுக்க வரும். இல்லைனா எடுக்க வராது, ஒட்டிகிட்ருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு 2 செகண்டுக்கு அதுக்கப்புறம் நல்லா திருகி எடுத்திங்கன்னா சூப்பரான மேங்கோ ஸ்டிக்கு. குழந்தைகள்லாம் ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டிலே பண்ணது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்